அன்பர்களே, அருமையான டிவைன் ஷாலோ மினிஸ்ட்ரீஸ் ரெவரண்ட் டாக்டர் தில்ருக்ஷன் அவர்களுடைய இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஐயா அவர்களை பல ஆண்டுகளாக நான் அறிவேன். அருமையான தேவதாசன், வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர், வார்த்தையின் ஆழங்களை எடுத்து ஜனங்களுக்கு அளிக்கிறவர். நிச்சயமாய் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இன்றைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, உங்களோடு கூட டிவைன் ஷாலோ மினிஸ்ட்ரிஸ் மூலமாக தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு கொடுப்பதற்காக. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க மத்தியில ஒரு சிறிய ஒரு கதையை ஒன்று நான் சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விதைக்கிறதை குறித்து கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி உங்களோட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய விதைகளை 30, 60, 100 மடங்காக அவர் பெருகச் செய்கிறவர். ஆனால் அந்த விதையை எங்கே விதைக்கிறோம், எப்படி விதைக்கிறோம், என்ன இருதயத்தில் விதைக்கிறோம் என்பது முக்கியம். ஒரு மனிதன் ஒருவன், அவன் தன்னுடைய பட்டர் அவன் விற்கிற ஒரு வியாபாரி. இந்த வியாபாரிக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த பட்டர் செய்வதற்காக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி இடத்திலிருந்து இவர் என்ன செய்வார் என்றால், அவருக்கு தேவையான எல்லா மில்க் எல்லாத்தையும் அங்கிருந்து தான் வாங்குவார். ஒரு நாள் பெரிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் ஆயிடுச்சு. என்னன்னு சொன்னா, இந்த விவசாயி சொன்னார், இந்த மனிதனை ஏமாற்றி விட்டார், எனக்கு தர வேண்டிய பட்டர்ல குறைவாக கிடைத்தது. ஜட்ஜி கூப்பிட்டு கேட்டார், எப்பா அந்த விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்தத நீ வாங்கிட்டு பட்டரை அந்த நிறை குறைவாக நீ கொடுத்தாயாமே, அதனுடைய அளவு குறையுதாமே. இந்த மனிதன் சொன்ன, ஐயா எனக்கு என்ன குறையுதுன்னு என்னன்னு புரியவே இல்லையே. ஏன்னா அவர் எனக்கு அளந்து கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த 10 கிலோ பாலை வச்சுதான் நான் 10 கிலோ பட்டரையே நான் எடை போட்டேன். அவர் கொடுத்ததை வச்சுதாயா நான் எடை போட்டு அவருக்கு திருப்பி கொடுத்தேன். குறையுதுன்னா அவ்வளவுதான் சாமியே கேட்கணும். அப்போதான் ஜட்ஜுக்கு புரிந்தது, இந்த பால் வியாபாரி அவர் எல்லாத்தையும் குறைச்சி இவரை ஏமாத்த ட்ரை பண்ணிருக்கிறாரு, கடைசியில தான் ஏமாந்ததா சொல்றாரு. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7 அப்படியாக சொல்லுகிறது. நாம் எதை விதைக்கிறோம்? நல் வார்த்தைகளை விதைத்தால் நல்ல வார்த்தைகள் வரும். நாம் நல்ல விதைகளை விதைக்காமல் களைகளை விதைத்தால் என்ன வரும்? களைகள் தான் வரும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு ஓமையாக சொன்னார், விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, பறவைகள் பட்சித்தது. முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது, முள்ளுகள் நெருக்கி போட்டது. கற்பாறையில் விழுந்தது, வெயில் ஏறின உடனே காய்ந்து போயிற்று. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் அவைகள் 30, 60, 100 பெருகினது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விதைகளை விதைங்களேன், நல்ல வார்த்தைகளை பேசுங்களேன். உங்க பிள்ளைகளை நீங்கள் திட்டும் போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தைகளை விதைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த விதையை தவறா பயன்படுத்திடாதீங்க. யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க. ஏன்னா நீங்கள் விதைக்கிறீர்கள். வார்த்தை ஒரு விதை, உங்கள் செயல்கள் ஒரு விதை. நீங்க கடவுளுக்கு கொடுக்கிறீங்க பாத்தீங்களா, அது கூட ஒரு விதை தான். இந்த ஊழியத்தின் மூலமா ஏராளமான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் இருப்பீங்க. இது மூலமா ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா, நீங்க விதைச்சீங்கன்னா உண்மையை கர்த்தர் 1000 மடங்காய் பெருக செய்வார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உங்களுக்கு கர்த்தர் சிறப்பான ஒரு அறுவடையை வைத்திருக்கிறார். பெரிய அறுவடையை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. மனதார உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த அருமையான டிவைன் ஷாலோ மினிஸ்ட்ரியினுடைய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருக்குள் பலப்படுங்கள். அருமையான ஐயாவையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். May God bless you abundantly. Have a good day.